ஸோ இன்னொரு சோனியை பற்றி நம்ம பேசிட்டோம், கோக் ஸ்டுடியோஸ் பற்றியும் பேசி ஆகணும். உஷா உத்தப் சாரோட வண்டியில் நில்லு வரும் பாட்டு. நான் இந்த நன்றியை வந்து நான் தர்புக சிவா அவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்குனார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் சிங்கர் பிரதீப் இருப்பார், நான் இருப்பேன், அவங்க எல்லாமே பண்ணியிருப்போம். மும்பையில் நடந்துச்சு, மறக்க முடியாத ஒரு இது. நான் அது வரைக்கும் அவங்க பேர் கூட எனக்கு முழுசாக வாயில் வராது. உஷா உத்தப் அம்மாவுடைய பேர் கூட எனக்கு வாயில் வராது. ஆனால் அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறையா அப்போ பார்த்துருக்கேன். பார்த்துட்டு இவங்களோட பாட போகிறோமான்னு ஒரு சந்தோஷத்தோடு பயங்கர இதில் போனால், அங்கே போனால் அவங்க ஜாலியாக மச்சான் வா மச்சான் அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப 2 நாள், முதல் நாள் சவுண்ட் செக்கு ரிஹர்சரு, 2வது நாள் ஷூட்டு. நான் வந்து முதல் நாள் என்னால் போக முடியல, இங்கே எனக்கு நிகழ்ச்சி இருந்துச்சு. முடிச்சுட்டு எனக்கு பதில் சவுண்ட் செக்கு ரிஹர்சல்லாம் பார்த்தா ஒரு பிரதீப் அவர் தான் பாடியிருக்கிறாரு. இப்போ அதில் கூட பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் அப்படின்னு அவர் தான் எடுப்பார் ஃபஸ்ட்டு. எனக்கு சுதி எனக்கு டக்குன்னு வராதுனால அப்புறம் நான் எடுத்திருப்பேன். நான் 2வது நாள் போய் அவர் சாந்தனுங்கிறவர் தான் அங்கே கொரியோகிராஃப் பண்ணவர், மியூசிக் டைரக்டர், ஹிந்தி மியூசிக் டைரக்டரு. அது ஒரு பிரம்மாண்டம், இன்னும் நினச்சாலும் கனவு மாதிரி இருக்குது அந்த ஒரு நைட்டு. அந்த மாதிரி ஒரு ஷோ. அங்கே போய் தான் எனக்கு இந்த மாதிரி இங்கே அவங்களோட சேர்ந்து பாட போகிறோம், ஒரு இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஏன்னா வரிகள்லாம் அப்போ தான் பார்க்குறேன் அவங்க பண்ணது, பாரத மண்ணு இந்த மாதிரி அவங்க பாடியிருப்பாங்க. அது ஒரு புதுமையான அனுபவமாக இருந்துச்சு, மறக்க முடியாத ஒரு ஷோ அந்த கோக் ஸ்டுடியோவில் பண்ணது. அதே மாதிரி ஸ்டார் வேர்ல்டு டிவிலையும் பண்ணியிருக்கிறேன். ஸ்டார் வேர்ல்டு டிவிலையும் அதே மாதிரி நான், தர்புக சிவா, அவர், மும்பை ரேண்டால்ஃப், டிஜே ரேண்டால்ஃபு, மாடலிங் அவங்க மோனிகா அப்படிங்கிறவங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்போம். அதுவும் மறக்க முடியாத ஒரு இது. இந்த ஸ்டார் வேர்ல்டு டிவிலெலாம் முதல்ல போன ஃபோக் ஆர்டிஸ்ட் நான் தான், அப்படி சொல்ல போனால். அது மாதிரி நிறைய பேர் நீங்களும் பார்த்துருக்க முடியாது, அது ரொம்ப அரிதாக தான் இருக்கும் அந்த இது. 3/4 மணி நேரம் அந்த பதிவு. அதுவும் கூட அப்படி தான் நடந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாமே ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ் தெரியாது அவங்களுக்கு. அவர் தர்புக சிவாவுக்கு எல்லாமே தெரியும், இங்கிலீஷும் தெரியும், தமிழும் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல போய் தாஜ் பிஸ்கோவில் கொண்டு வச்சிருக்கிறாங்க, எங்களை தங்க வச்சு ஒன்றா வச்சு ஒரு டியூன் எங்களை கம்போஸ் பண்ண சொல்லி அதில் ஷூட் பண்ண சொல்லி. அப்போ அதுவும் எனக்கு ஒரு புது முயற்சியாக இருந்துச்சு. எப்படி அந்த லாங்குவேஜ் பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சிங்க? அதெல்லாம் இன்னும் கனவு மாதிரி இருக்குது எனக்கு. அதை அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் வந்து அதே மாதிரி அமித் திருவதி சாரோட வந்து நான் ஒரு பாட்டு மும்பையில் போய் பண்ண போகும்போது 200 ஆர்டிஸ்ட்டு எல்லாமே ஹிந்திக்காரங்க, ஹிந்தி இங்கிலீஷு தவிர அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு 2மே தெரியாது. 2 நாள் ஷூட்டு போகுது. அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், இதுக்கு இடையில அவர் அமித் சாருக்கு வந்து நான் தமிழில் ஒரு உச்சரிப்புக்கு நான் அவரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, டான்ஸ் மாஸ்டருக்கு பதில் சொல்லிட்டு, டைரக்டருக்கு பதில் சொல்லிவிட்டு, அந்த உள்ள எப்படி கனவு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம எங்கே போனாலுமே கலைமகளை மனசில் நினச்சிக்கிறது, இவ்வளோ தூரம் என்னை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்களை நம்பி தான் போகிறேன், நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான், அவ்வளோதான். மற்றபடி இசைக்கு இனம், மொழி, ஜாதி, மதம் எதுவுமே கிடையாது இல்லை.